இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை ஸ்தோத்தரியுங்கள், எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். இதுவே ஆண்டவர் உங்களை குறித்து நினைக்கிற தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒவ்வொன்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அதுதான் நன்றி பாடுவோம். ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். சுவாசத்தோடு ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போ
மாதத்துல நீங்க சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவனருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாதோறும் போற்றுவேன், நாதோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சொந்த குமாரனையே நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. சொந்த குமாரனை நமக்காக அடிக்க ஒப்பு கொடுத்தவர், நமக்காக நொறுக்க ஒப்பு கொடுத்தவர். ஓ ஹல்லேலூயா. ஓலாரா பாபா பாபா. அவர் உன் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றுகிறவர். ஏனா நமக்கு வர வேண்டிய ஆக்கினை தண்டனை எல்லாம் அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால குணமாகணும். அதுல சரீர பிரகாரமான காயங்களும் மன காயங்களும். ஓ ஹல்லேலூயா. இன்றைய நாள் அந்த பந்திக்கு ஆயத்தமாறதுக்கு முன்பாக ஓ ராபாபா ஷாபா ராபா பாபா, ஓ இந்த கல்வாரி காட்சியை பார்த்து எனக்காக நீச கோலமானீரே. ஓலா ராபா ஷாபா பாபா, ஓலா ராபா ஷாபா லா ராபா. முழுவதும் ஓ ஹல்லேலூயா அன்பு நிறைந்தவராக நம் மேல வைத்த அன்பினாலே, நம் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே, சபையார் மேலே வைத்த அன்பினாலே அவரை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். ஓலா ராபா. அவரை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். ஷாபாலா ராபா கத்தரா ராபா. கிறிஸ்துவுக்கு பாடுகள் நமக்கு மகிமை. ஓ ராபா கத்தரா ராபா ஷாபா. ஓலா ராபா கத்தரா. இந்த ஒரே பேரான குமாரனுக்காக அவர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி செலுத்துவோமா? கம்பீரமாய் நன்றி செலுத்துவோம். ஷம்பலாபாதரா ராபா. நாம் பாவிகளாயிருக்கையில், நான் பாவிகளாயிருக்கையில், நான் பாவியாயிருக்கையில் கிறிஸ்து எனக்காக மரித்ததினாலே, அன்பு கூர்ந்து எனக்காக மரித்ததினாலே, ஓ ஹல்லேலூயா, தேவன் ஓ என் மேல வைத்த அவர் அன்பை விளங்க பண்ணினான். ஓ லாராபா ஷாபா லாராபா கத்தரா. நன்றி அப்பா. எல்லாரும் நன்றி செலுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா. ஓடைய சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி முழுவதுமாக ஓ ரபா ஷபா லரபா ஓலா ரபா கத்தரா ரபா. தேவனுக்கு சமமாயிருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். ஏனா நம்மேல வைத்த அன்பினாலே. ஹல்லேலூயா. ஓலா ராபாபா. நம்மளை முழுவதுமாக தாழ்த்தி சாஷ்டாங்கமாக அந்த பந்திக்கு முன்பாக, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது அவராலே அன்றி நாம் ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஓ ராபா கத்தரா ராபா. உடைய கிருபையை சார்ந்து கொண்டு லிம்ரஹாத ராபா ஷபரா ஓலா ராபா கத்தரா ராபா. ஓ அவரை போல ஓ அவர் எப்படி அன்பும் நிறைந்தவராக, ஓ அவரை போல ஏசப்பா உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுவீராக. அந்த சிலுவை என்பது அதுதான், அந்த பந்தி என்பது அதுதான். உடைய சரீரம், உடைய இரத்தம் முழுவதும் அன்பு, சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ரம்பேகாதரபா ஷபாரா கத்தரபா ஓலா ரபா கத்தரபா. அவருடைய காயங்கள், அவருடைய இரத்தம், அவருடைய சரீரம் எதை குறிக்கிறது என்றால்
முழுவதும் நம்மேல் அவர் காட்டின அன்பு கட்டாயத்தினால் அல்ல, அவர் முழுவதும் நம்மேல் அன்பு வைத்து ஓ ராபா கதரா ரபா ஷபா நம் குடும்பத்தின் மேல, பிள்ளைகள் மேல, தலைமுறையின் மேல, கற்பக்கணி மேல அன்பு வைத்து ஓ ராபா கதரா ரபா இந்த அன்பை உணர்ந்தவரை துதிப்போமா. ஹல்லேலூயா. இந்த அன்பு என்னையும் நிரப்பட்டப்பா, இந்த அன்பு என்னையும் நிரப்பட்டும். ஓ அப்படி அன்பிலே நிலைத்திருங்கள். ஓ ஹல்லேலூயா. ஷம்ரேகபா கதரரபா ஷபா லபஹதரரபா. ஆண்டவர் சமூகத்திலே கேட்போம், உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா, உம்மை போல என் குடும்பத்தை மாற்றுங்க, என் பிள்ளைகளை மாற்றுவீராக, என் சபையாரை மாற்றுவீராக. உம்மை போல இந்த பந்திக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்தத்தக்கதாக ஓ ராபா கத்தரா முழுவதும் சாஷ்டாங்கமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பெருமை பாராட்டுகிறதற்கு ஒன்றுமில்லையே. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைகளும், எங்களுக்கு கொடுத்த ஜீவன், குடும்பம், சபை, உத்தியோகம், ஆத்துமாக்கள், ஓ எல்லாம் இதுவரைக்கும் நீர் தந்தது எல்லாம் உம்மால் வந்தது. சொல்லுவோமா, உம்மால் வந்தது அப்பா. உம்முடைய அன்பினாலே வந்தது. இந்த அன்பிலே, இந்த பந்தியின் மூலம் நாங்கள் இன்னும் கிட்டி சேரத்தக்கதாக ஓ உம்மை போல எங்களை மாற்றும் ஐயா. ஆண்டவர் சமூகத்துல கேட்போம், உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றுவீராக. அவரை போல நம்ம மாறும்போது, அவர் எப்படி வல்லமை உள்ளவராக இருந்தாரோ அதே வல்லமை, அவர் எப்படி வெற்றியா இருந்தாரோ, மரணத்தை ஜெயித்தாரோ அதே போல் நாமும் ஜெயிக்கத்தக்கதாக, ஜெயத்தின் மேல் ஜெயத்தை எடுக்கத்தக்கதாக, பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக கரை திரையற்ற பரிசுத்தமுள்ள மனவாட்டி சபையாக, அவருக்கு முன்பாக நிற்க திராணியுள்ள சபையாக, ஒரு விசையாக சபையாக எங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவபலியாக அர்ப்பணிக்கிறோம். குறைகள் யாவையும் ரத்தத்தினால கழுவீராக. எங்களை பலிபீடத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சொல்லுவோமா, எங்களை பலிபீடத்துல அர்ப்பணிக்கிறோம், எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே, முழுவதுமா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ கல்வாரியின் அன்பினை கண்டு விரைந்து ஓடி வந்தோம், கழுவும் திரு ரத்தத்தினாலே கரை நீங்க இருதயத்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அடிமையின் ரூபம் எடுத்து கடைசி வரை தன்னை தாழ்த்தினார். ஓ சிலுவை எடுத்தார், அதிலே தம்மை முழுவதும் அர்ப்பணித்தார். ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய எல்லா முழங்காலும் முடங்கத்தக்கதாக அவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி, இந்த கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொண்டு அந்த அன்பிலே நிலைத்திருந்து பலப்பட்டு அவரை போல அவர் சமூகத்திலே நம் முழுவதும் அர்ப்பணித்து அப்படியாக அவர் என்னை கிட்டி சேரும் போது ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி மாற்றுவார். பாடுவோம், பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கிறேனே, என்னை இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். ஹல்லேலூயா. சொல்லுவோமா, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் உமக்கு தர்றேன்பா, உம்முடைய ஆலயமாக நீர் அதை மாற்றுவீராக. நன்றியப்பா. பாடுவோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நீரென்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன், சேர்ப்பீரே வலுவாது என்னை காத்து உமக்காக நிறுத்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலிபீடத்தில் எங்கள் சபையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா.
Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை நாடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை நாடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆமென் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தி நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நீருத்தே கல்வாரியில் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கல்வாரியில் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோட ஆத்மா சரீரம் முழுவதும் அவருக்கு அர்ப்பணித்து அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்தருளோ ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்தருளோ கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை
சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே கல்வாரின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கல்வாரின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஹல்லேலூயா ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது நீரென்று என்னால் அவராலின்றி நாம் ஒன்றும் செய்ய முடியாது நீரன்றி என்னாலே பாரில் அவருடைய வார்த்தை அன்றி ஏதும் நான் செய்திட இயலே சேப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே சேப்பீரே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி அவள் கல்வாரி அண்டை வருவோமா கல்வாரி அன்பினையே கண்ட விரை தோடி வந்தே கல்வாரின் அன்பினையே கண்ட விரை தோடி வந்தேன் கழுவும் திருரத்த தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்த தாலே கரை நீங்க இருதயத்தை ஆவியோ டாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதித்து ஆசீர்வாதி தருளும் ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கென்றும் தந்தே ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வாதி தருளும் கல்வாரி அன்பினையே கண்டு விரை நாடி வந்தேன் கல்வாரி அன்பினையே கண்டு விரை நாடி வந்தேன் கழுவுங்கப்பா கழுவும் திருரத்த தாலே கரை நீங்க இருதயத்தை
கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டு ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்கோவே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டு ஜெயபெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்கோவே கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை ஹalleluya 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 அப்பா மகன் நன்றி அப்பா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய்னு சொன்னீங்களே ஹalleluya உங்க வார்த்தைகள் உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே குடும்பத்துக்குள்ள நிறைவேறுவதாக சந்ததிக்குள்ள நிறைவேறுவதாக தலைமுறைக்குள்ள நிறைவேறுவதாக ஹalleluya ஹalleluya ஓ பரிசுத்த ஆவியானவரே மகன் நன்றி அப்பா பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் அசைவாடுகிறதற்காக நன்றி தூய ஆவியானவரே நன்றி அப்பா ஓ ஹalleluya நன்றி நன்றி உள்ளத்தினாலத்திலிருந்து நன்றி செலுத்தும் இந்த பரிசுத்த ஆவியினால வருகிற சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால வருகிற சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக ஓ ஹalleluya ஓ ரபா ஷபல ரபா இந்த பெந்தேகோஸ்தே நாட்களிலே எப்படி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓ மகாக எழுப்பி பிரயாசப்பட்டார்களோ ரம்திரேஹோ சஹாதரா ரபா ஓ அந்த பெந்தேகோஸ்தேயின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் சபையார் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓ ரபா ஷபா ரபா பாபா ஓலா ரபா பாபா பாபா ஓலா ரபா கதரா ரபா கர்த்தர் கிரியை செய்வீராக ஓ ஹalleluya உடைய பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று சொல்லுமா ஏசப்பா உங்க பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்றே அதுபோல என் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகள் ஆனாலும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினாலே ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்தினாலே மெழுகு போல மாறுவதாக உருகுவதாக ஷபலரபரா கதரரபா லிபரா கதரரபா ஷபா ரிம்பதரரபா ஷபா ஆவில நிரம்பி ஜெபிப்போமா ஓரபா கதரரபா ஷபலரபா அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை தான் அவருடைய பிரசன்னம்
ரம்பஹதரரபா. ஆவியானோடைய ரகசியங்களை பேசி பர்வதங்களை உடைக்கத்தக்கதாக, மலைகளை உடைக்கத்தக்கதாக, பிரச்சனைகளை மேற்கொள்ளத்தக்கதாக, தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக, எல்லைகள் விரிவாகத்தக்கதாக, லம்ப்ரேகா ஷபரபா கதரரபா. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். சொல்லுமா, என் பலனே. தாவீதுக்கு அரண்மனை இருந்தது, குடும்பங்கள் இருந்தது, பிள்ளைகள் இருந்தது, பொக்கிஷங்கள் இருந்தது, எல்லா நன்மைகளும் இருந்தது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல தாவீதுக்கு எது பலமா இருந்துச்சுன்னா கர்த்தர் தான். அதான் தாவீது சொல்றாரு சங்கீதம் 18, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஓ ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே. ஓ, இது உங்களுக்கு மலைகளை பெயர்க்கத்தக்கதாக, தடைகளை நிர்மூலமாக்கத்தக்கதாக, உங்க வாழ்க்கையில நீங்கள் அற்புதங்களை குடும்பத்திலே எடுக்கத்தக்கதாக, குடும்பத்திலே சமாதானத்தை காணத்தக்கதாக, உங்க குடும்பம் சௌக்கியம் ஆரோக்கியமா இருக்கத்தக்கதாக, நீங்கள் சுகமாய் இருக்கத்தக்கதாக நீங்களும் சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன், உம்மில் அன்பு கூறுகிறேன். என் கண்மலை நீரே, என் கோட்டை நீரே, என் கேடகம் நீரே, என் துருகம் நீரே. ஓ, சங்கீதக்கன தாவீதப்படியாக சங்கீதம் 18 சொல்லுகிறது, மரண கண்ணிகள் வரலாம், துச்சன பிரவாகம் வரலாம், மரண பயங்கள் சூழ்ந்து கொள்ளலாம், எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் என் பலன் நீர்தான் அப்பா, என் பலன் நீர்தான் ஆண்டவரே. ஓ, என் பலன் நீங்க தான், என் பலனாகிய கர்த்தாவே. ஓ லாராபா ஷபா ராபா பாபா. ஓ, துதிக்கு பாத்திரராய கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நான் உம்மை நோக்கி அபயமிடுவேன். அவர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்பார், அவர் தமது ஆலயத்திலிருந்து என் விண்ணப்பத்தை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலனே. நமக்கு பலனே இல்லைன்ற நிலையில அவரை சார்ந்து கொண்டு என் பலன் நீங்க தான்ப்பா, இந்த மாசத்தை என் பலன் முழுவதும் நீங்க தானா இருக்க போறீங்க. அவர் பலனை பெற்றுக்கொள்றப்ப மலைகளை மிதித்து நடக்கத்தக்கதாக, பெரிய பர்வதமே நீ மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும், என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். எங்க ஆண்டவரே, எங்களுடைய அப்பா பலன் நீங்க தான்ப்பா, எங்களுடைய பராக்கிரமம் நீரே. ஓலா மகா சஹா பராகா தரபா லிம்பஹா சபரபா கதரபா பாபா ரீகா தரபா பாபா பாபா பாபா. முழுவதுமாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். துதிக்கு பாத்திரராகி எங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், எங்கள் தேவனை நோக்கி அபயம் இடுகிறோம். அதனால எங்கள் சத்துருக்களுக்கு நாங்கள் நீங்களாக்கி நாங்கள் மீட்டு ஆலயத்திலிருந்து அவருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய ஆலயத்திலிருந்து, அவருடைய பிரசன்னத்திலிருந்து, அவருடைய சமூகத்திலிருந்து பதிலை எடுத்துக்கொள்ளுகிறோம், பதிலை எடுத்துக்கொள்ளுகிறோம். அவருடைய பிரசன்னத்திலிருந்து எங்கள் குடும்பத்துக்கு தேவையான, எங்க சந்ததிக்கு தேவையான, எங்க தலைமுறைக்கு தேவையான நன்மை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. எங்க ஆலயத்துக்கு தேவையான நன்மை எடுத்துக்கொள்ளுகிறோம். இப்படிதான் சங்கீதக்காரனாய் தாவீது சங்கீதம் 18 இப்படியாக கர்த்தரை கூப்பிடுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே. இந்த பரிசுத்தாவிட அபிஷேகம் அவரை பலப்படுத்தினது. சோர்வான சூழ்நிலைகள்ல, முடியாத சூழ்நிலைகள்ல இந்த அபிஷேகத்துக்குள்ள பலப்பட்டு பலப்பட்டு பலப்பட்டு, என் கண்மலை நீரே, என் கேடகம் நீரே, என் கோட்டை நீரே. எத்தனையோ துர்ச்சன பிரவாகம் வரலாம், மரண கட்டுகள் வரலாம், மரண பயங்கள் வரலாம், இருள் போன்ற சூழ்நிலைகள் மேற்கொள்ளலாம். ஆனாலும் என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். சொல்லுமா, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட 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 அவர் விசாலத்திலே கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா,
நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya. இந்த கல்வாரி காட்சியை பார்ப்போம். ஓ ஹalleluya. அவருடைய காயங்கள்ல இருந்து, அவருடைய ரத்தத்துல இருந்து, இந்த பந்தியிலிருந்து எனக்கு ஒரு அப்பா ஆண்டவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய பலன், ஓ ஹalleluya, உம்முடைய வல்லமை எனக்குள்ள கடந்து வருகிறதற்காக நன்றி. அதற்கு என்னை ஆயத்தப்படுத்துவீராக. அதற்கு என்னை முழுவதுமாக தாழ்த்துகிறேன் அப்பா. என்னை சாஷ்டாகமாக அர்ப்பணிக்கிறேன். ஹalleluya. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஓ ஹalleluya. நன்றியோட துதிக்கிறோம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே. இந்த பந்திக்கு முன்பாக கரை நீங்க இருதயத்தை நீரென்று என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேப்பீரே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆவியோ ஆத்மா சரீரம் அன்பரே அன்பரே உமக்கென்றும் தந்தே. ஆலயமாக்கிய இப்போ ஆசீர்வதி தருளும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டு. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. கல்வாரி
கண்டு விரை தோடி வந்தே கல்வாரி அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே கழுவும் திருரத்த தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்த தாலே கரை நீங்க இருதயத்தை. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே எங்களை முழுவதும் தருகிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தை தருகிறோம், சந்ததியை தருகிறோம், புதிதாய் வருகிறவர்களை தருகிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களை உடைய பலிபீடத்துல வைக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா. ஓ ராபா ஷபல ராபா கத்தரா ராபா கத்தர். ஓ ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, ஓ நீர் பார்த்து கொள்வீராக. லபா ரபா ஷபல ராபா கத்தரா ராபா. ஓ நன்றி அப்பா. குடும்பத்துக்குரிய காரியங்கள், ஓ ஹல்லேலூயா, எதற்காக ஜெபிக்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஓ நீர் பார்த்து கொள்வீராக. யெகோவா ஈரே, சொல்லுமா யெகோவா ஈரே, நீர் பார்த்து கொள்வீராக, நீர் பார்த்து கொள்வீராக. ஓலா ரபா ஷபா ரபா ல ரபா கத்தரா ரபா ரிபா ல ரபா ஷபா ரபா கத்தரா ரபா ரிபா ல ரபா பாபா பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் ஜீவ பலியாக தருகிறோம். உடைய எல்லாவற்றையும் உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். ஓ கர்த்தர் நீர் கையில் எடுப்பீராக. ஓலா ரபா ரபா பாபா பாபா ஷபா ல ரபா கத்தரா ரபா. நன்றி அப்பா. கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் கலிகூர்ந்து. ஓ ஹல்லேலூயா. ஷபா ல ரபா பாபா பா. எங்கள் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றுகிறவர், எங்கள் நடுவில் இருக்கிறவர், இனி தீங்கை காணாதிருக்க செய்கிறவர். ஓ ரபா ஷபா ரபா ரபா பாபா. பெரிய காரியங்களை செய்கிறவர். நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த பந்திக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. சொல்லுவோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், ஜீவபலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. இன்னும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் எல்லாம் மண்டை கொண்டு வருவீராக. ஓ ராபா ஷபல ராபா பாபா. மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பந்திக்கு வரத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆயத்தமாகி ஓ ராபா ஷபல பாபா. ஓ ஹல்லேலூயா. சபையாக இணைந்து சரீரமாக ஒவ்வொருவரும் உடைய ஓ பிரசன்னத்துல இணைந்து ஒவ்வொரு அவயங்களும் உடைய சரீரத்திலே இணைந்து ஓ ராபா ஷபா பாபா 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 உங்க நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. எந்த ஒரு அப்பா சூழ்நிலைகளோ பாதாளத்தின் வாசல்களோ குடும்பத்தை, சபையை மேற்கொள்வதில்லை. நன்றி அப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நன்றி, 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 நன்றி அப்பா. நன்றி அப்பா. சொல்லும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. நன்றி சொல்லும் கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. கர்த்தர் எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் பிள்ளைகள் வாழ்விலே அற்புதம் செய்ததுக்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. ஆலயத்தின் காரியங்களிலே ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்ததுக்காக நன்றி. ஓ ஹல்லேலூயா. குடும்பம் கட்டப்படுவதாக. ஓ லாரா பாபா பா. வார்த்தையின் மூலம் கட்டப்படுவதாக. எந்த பெருவெள்ளமோ ஆண்டவரே
எந்த ஒரு சூழ்நிலைகளோ, ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ரபா கதர ரபா ஓலா லாபா பாபா, ஓ மேற்கொள்வதில்லை. ஓ நாங்கள் வார்த்தையினாலே, உடைய வார்த்தையினாலே ஜெயிக்கத்தக்கதாக, ஓ ஹalleluya, ரம்பிஹா சஹதர ரபா. கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வீராக. நன்றி அப்பா. வசனத்தை வாசிட்டு மறுபடியும் ஜெபிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நீங்க என்னிலும் அவரிலும், அது மட்டுமல்ல என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதுல ஒரு உதாரணத்தை சொல்றார். என்னன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 5ஆம் வசனத்திலே, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்க, ஒரு திராட்சை செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த திராட்சை செடியில நிறைய கொடிகள் இருக்கிறது. அந்த கொடியில இலைகள், அதுல கனிகள் வருது. எங்கிருந்து வருதுன்னா, அந்த செடியோடு இணைந்த கொடிகள், அந்த கொடிகளோடு ஒன்று இணைக்கப்பட்டு அது கனி கொடுக்கத்தக்கதாக. அதுபோல ஓ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் திராட்சை செடியாக இருக்கிறார். நாம் எல்லாரும் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்படி நாம் அவரோடு இணைக்கப்பட முடியும்? அவரோடு இணைக்கப்படுறதுக்கு ஒரே வழி, அவர் வார்த்தையின் மூலம்தான் அவரோட இணைக்கப்பட முடியும். சொல்லுவோமா? அவர் வார்த்தையின் மூலம். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த செடி இல்லைன்னா, கொடி மட்டும் இருந்துச்சு, இலை மட்டும் இருந்துச்சுன்னா கனி கொடுக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறார், நீங்க கனி கொடுக்கணும். கனி கொடுக்கிறதுனா என்னன்னா, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீங்க நன்றா இருப்பீங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், நீங்க மேன்மையா இருப்பீங்க. நீங்க கனி கொடுக்கும் போது ஓ பாருங்க, ஆண்டவர் அதிலே சந்தோஷப்படுகிறவராக. ஓ ஹல்லேலூயா. இந்த மாதத்துல நீங்க கனி கொடுக்கிறவங்களா இருப்பீங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆனா நீங்க என்னிலும், சொல்லுங்க, நான் அவரிலும், நம்ம ஆண்டவரிலும், அது மட்டுமல்ல அவருடைய வார்த்தை எங்களிலும் நிலைத்திருந்தால், எப்பொழுதும் அவருடைய வார்த்தை, சொல்லுங்க, அவருடைய வார்த்தை, இந்த வானமும் பூமியும் ஒளிஞ்சு போகலாம், எல்லா சூழ்நிலைகளும் மாறலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் உங்களுக்குள்ள நிலைச்சிருந்துச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, அவர் செடியா இருந்தா நீங்க கொடியா இணைச்சு ஃபிக்ஸ்டா இணைச்சு நிலைச்சிருந்தீங்கன்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நிச்சயமாக. ஓ ஹல்லேலூயா. அதான் ரகசியம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஓ நிறையா காரியங்களை நீங்கள் கேட்டுக்கொள்றீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? நீங்கள் அவரோடு நிலைச்சிருங்க, அவருடைய வார்த்தைக்குள்ள நிலைச்சிருங்க.
அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நீங்க அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை அப்படியே உள்ள வச்சு அந்த வார்த்தைகளை காத்து கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு ஜீவிக்கும் போது, ஓ ஹல்லேலூயா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால், சொல்லுவோமா, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. அந்த சிலுவை காட்சியை பார்க்கும்போது அந்த திராட்சரசம் பாருங்க, அது அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிறது. அவருடைய பாருங்க அந்த பிரெட், அதை பார்க்கும்போது அது சரீரத்துக்கு அடையாளமாகிறது. அது முழுவதும் எதை காட்டுகிறதுனா அவருடைய அன்பு. சொல்லுங்க, அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. இந்த அன்புக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கும் போது அதுதான் அந்த பந்திக்கு முன்பாக நம்மளை ஆயத்தமாக்கி கொள்ளுகிறோம். ஓ, அந்த கல்வாரி அண்டை வந்து அவருடைய வார்த்தைக்குள்ள முழுவதும் நம்மளை தாழ்த்தி அந்த அவருடைய சிலுவை காட்சியை பார்த்து அவரை போல முழுவதும், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். பிதா குமாரில் அன்பா இருந்தது மாதிரி குமாரன் என்ன செய்றாராம்? ஒவ்வொருவர் மேல அன்பா இருக்கிறாராம். அதனால சொல்றாரு, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. அவரை போல, அவருடைய சாயலை போல நாமும் அந்த அன்பிலே இணைக்கப்பட்டவர்களாக, சொல்லுங்க, இணைக்கப்பட்டவர்களாக. இந்த பந்தி என்பது அதுதான் அன்பு. அவருடைய சரீரம் அன்பு, அவருடைய இரத்தம் அன்பு. ஓ ஹல்லேலூயா. இந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது, இந்த வார்த்தைகள் நம்ம நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, சொல்லுங்க, நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எனக்கு செய்யப்படும். நீங்க நிச்சயமா அந்த வார்த்தையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தைகள்லாம் என்ன சொல்லுதோ அந்த வார்த்தையை வச்சு ஜெபிங்க. ஓ ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில கூட நிறைய சூழ்நிலைகள் மத்தியில ஒவ்வொரு காரியங்கள்ல நிறைய காரியங்கள் வித்தியாசமா இருக்கிறப்ப, குடும்ப காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள், இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லி இருக்கிறேன். ஓ, என் பிள்ளைகள் எல்லாம் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. வித்தியாசமான சூழல்கள் மத்தியிலே நான் சொல்லி இருக்கிறேன், என் பிள்ளைகள் எல்லாம் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை சொல்றப்ப பிசா சொல்வான், எங்க சூழ்நிலைகள்லாம் ஒன்றும் நடக்கலையே. இல்லை, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், பல மணி நேரம் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி தேவைகள் மத்தியில சொல்லுவோம், கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷலாகிய வானத்தை எனக்கு திறப்பார். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷலாகிய வானத்தை எனக்கு திறப்பார். இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறார். போகிற இடத்துல எல்லாம் கேட்பாங்க, இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க. இப்போ கூட காலேஜில் இந்த பாப்பாவை சேர்க்குறப்ப அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க தான் அங்கே லெக்சரராக இருக்கிறாங்க. சொன்னாங்க, நீங்கள் வாங்க இப்போவே ஜாயின் பண்ணுங்க. இல்லை, கர்த்தர் அவர் சொல்லியிருக்கிற அவருடைய வாக்கு தத்தம், என்னை அழைக்கிறப்ப வாக்கு தத்தம் கொடுத்தாரு. என்னன்னா, கர்த்தராகிய நான் உன்னை நீதியின்படி அழைத்து ஜாதிகளுக்கு ஒளியாகும், ஜனங்களுக்கு உன்னை உடன்படிக்காம வைப்பேன். அது மட்டுமல்ல, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். கோணல் தான், ஆனால் ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். சூழ்நிலைகளில் நமக்கு மைண்டில் டைவர்ஷன் நிறையா வரும். நிறையா பேர் இங்கே கூட அப்பாயின்மெண்ட் இருக்கு, வந்து சேர்ந்துருங்க, இப்படிலாம் நிறையா வரும். ஆனால் அழைத்தவர், சொல்லுங்க, அழைத்தவர் உண்மையுள்ளவர். உடனே நம்ம வித்தியாசமான சூழ்நிலை இருக்கே, வேலைக்கு போயிடலாமா, நமக்கு 30 நாள் முடிஞ்சோன்னா கரெக்டாக 1ஆம் தேதி அண்ணா சேலரி வந்துடும், சர்டிஃபிகேட் இருக்குது, டிகிரி இருக்குது. ஆனால் கர்த்தர் அழைச்சார்னா, வாக்கு தத்தத்தை கொடுத்தார்னா,
அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், இந்த வார்த்தைகளை சொல்லி 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 ஜெபிக்கிறப்ப, ஆண்டவர் அழைக்கிறப்ப சொன்னார், அநேகருக்கு தாய். இந்த வார்த்தைகளை பிடிச்சுதான் அதான் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். எத்தனையோ பலவீனமான சூழ்நிலைகள் கூட இருக்கும், ஆனா அதன் மத்தியில அவர் என் நல்ல பரிகாரியாய கர்த்தர். ஆமென். அவர் காயங்களால் நான் குணமாகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன சரீரம், என்ன இது அப்படின்னு முறுமுறுக்கிற மாதிரி நமக்கு இந்த உலக காரியங்களில் நம்ம ஓட்டத்தை முடிக்கிற வர அந்த மாம்சம் போராடும், சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த வார்த்தையை உள்ளே வச்சு 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 நம்ம இந்த வார்த்தை நிலைக்கக்கூடாதபடி நம்ம வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் டிஸ்டர்பன்ஸ் வரலாம். இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சு 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 ஜெபிக்கிறப்ப, ஓ ஹால, இந்த வார்த்தை உங்களுக்குள்ள கனி கொடுக்கத்தக்கதாக மாறும். இன்றைக்கு எல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அவர் வார்த்தைக்குள்ளே போகு, அவர் வார்த்தைக்குள்ளே நிலச்சிருந்து இந்த வார்த்தைக்குள்ளே பிடிச்சு, இந்த வார்த்தையை பிடிக்கிறதுனா எப்படின்னா, இந்த வார்த்தையை உள்ளே வச்சு வித்தியாசமான சூழலை வார்த்தையை ஞாபகப்படுத்தணும். என்னை அழைச்சவர் கைவிட மாட்டார், என்னை ரட்சித்தவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை சாதாரணமான ரட்சிக்கலை, உங்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உங்களை அழைச்சார்ல, அந்த அழைச்சதுக்கு பெரிய நோக்கம் இருக்கு. ஒரு சாதாரணமானதுக்கு அல்ல, உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்யத்தக்கதாக. அதை எந்த ஒரு பிசாசு கிரியைகளும் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார், உங்களை முடிவுபட்டும் நடத்துவார். இன்றைக்கு சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் உங்களை கனி கொடுக்கத்தக்கதாக தான் அழைச்சார். நீங்க மிகுந்த கனி கொடுப்பீங்க. சரி, நான் மிகுந்த கனி கொடுப்பேன். மிகுந்த கனி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கல்வாரி காட்சியை பார்க்கும்போது அவரை போல அன்புள்ளவராக, ஓ ஹல்லேலூயா, அவர் மேல துப்புனாங்க, கொட்டினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் நம்மேல வைத்த அன்பினாலே, என் மேல வைத்த அன்பினாலே சொன்னார், பிதாவே தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அந்த அன்பை வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்றப்ப பாதாளம் நடுங்கத்தக்கதாக என்று சொன்னால், அவர் நம்ம மேல வைத்த அன்பு, அவர் நம்ம காட்டின மன்னிப்பு, அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்கத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்படின்னா, அவரோடு நிலைத்திருக்க, அவருடைய வார்த்தையோடு, அவரை போல இந்த பந்தியை நாம் அனுசரிக்கும் போது அன்பு, என் மேலே வைத்த அன்பு, என் குடும்பத்தின் மேலே, என் சந்ததியின் மேலே இந்த அன்பிலே நான் நிலைத்திருக்கத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா. இந்த பந்திக்கு என்ன ஆயத்தப்படுத்துங்க, என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, என் சபையாரை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அப்படி நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற வேளையிலே இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள கனி கொடுக்கத்தக்கதாக உங்களை மாற்றும். ஆமேன்.